தேர்தல் வருது. இந்த பொங்கல் தொகுப்பு கொடுப்பாங்களா? இவங்க மாறி மாறி ஆண்டுங்க எங்களை பிச்சைக்கார பைய மக்களை ஆக்குனதை தவிர வேற என்ன இருக்கு பாருங்க. சரி, இந்த பொங்கல் புது தொழில்கள பரிசு தொகையெல்லாம் கொடுக்குறீங்களா? யாரு இது? உங்க பரம்பரை சொத்தை வச்சுட்டு கொடுக்குறீங்களா? யார்கிட்ட பதில் இருக்கு? 5000 குடுன்னு சொல்றவன்ட்ட இருக்கா? நாங்க கொடுக்குறோம்னு சொல்றவன்ட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்கு? 10 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது விளக்கம் சொல்ல முடியுமா? நீ இருக்கிற வரை அங்கே கடன் உடனே வாங்கி கொடுத்துட்டு செத்து போயிருவ. ஒவ்வொரு குடிமகன் கடையில லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. லட்சம் ரூபாய் யார கேட்டனா உனக்கு? ஒரு இனம் தனக்குன்னு இருக்கிற ஒரே பண்டிகை பொங்கல். காலம்புறா உழைச்சு அவனுக்குன்னு இருக்கிற திருவிழால் அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள். அதை கொண்டாட முடியல. 1 கிலோ அரிசி வச்சுக்கிட்டு, வெல்லம் வச்சுக்கிட்டு, கரும்பு வச்சுக்கிட்டு, ஒரு புதுசா வேட்டி துணி எடுத்துக்கிட்டு கொண்டாட முடியல. அவ்வளவு ஏழ்மை பிச்சைக்கார நிலையில எங்களை வச்சுக்கிட்டு 5000 கொடுன்னு எங்க இருந்து கொடுப்பீங்க சொல்லுங்க? 5000 கொடுப்ப, ஆசிரியர் தெருவில் கிடப்பான், செவிலியர் தெருவில் கிடப்பாங்க, அப்ப போக்குவரத்து துப்புரவு தொழிலாளி தெருவில் நிற்ப. நீ 5000 கொடுப்ப. இது ஓட்ட பறிக்கிறத தவிர இது நாட்டை காப்பாற்றுற வேலையா? இது யாராவது சொல்லுங்க. இது எத்தனை நாளுக்கு கொடுப்ப? அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு 10,000 கொடுப்பியா? எங்கிருந்து கொடுப்ப? 186 லட்சம் கோடி கடல்ல இந்தியா இருக்கு. இப்ப 10 லட்சம் கோடி கடலும் தமிழ்நாட்டுல இருக்கு. திரும்ப திரும்ப கேட்கிறேன், இந்த கடனை வாங்கி நிறைவேற்றின ஒரு நலத்திட்டம் ஏதாவது சொல்லு. போக்குவரத்து சிறப்பா இருக்கு, சாலை சரியா இருக்கு, தடையற்ற மின்சாரம், குடிக்க நல்ல நீரு, படிக்க நல்ல கல்வி, ஏதாவது ஒண்ணு இல்ல? படுத்தா நல்ல மருத்துவம் ஏதாவது இருக்கா? நீ கட்டி திறந்துட்டு வாரா, 1 வாரத்துல படிக்க போற பிள்ளை இடிஞ்சு விழுந்து செத்து போறான். நீ குடிக்க செத்து போனவன், கள்ளச்சாரம் குடி செத்தவனு 10 லட்சம் கொடுக்குற. படிக்க போய் அந்த பிள்ளை செத்து போன அவனுக்கு என்ன கொடுத்த? தொழில் முதலீட்டு மொத்தமே